டாக்டர் பாரிவேந்தர், இளையவேந்தர், பொதுச் செயலாளர் மற்றும் மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார், இந்த மண்ணின் மைந்தன், மிக சிறப்பாக இந்த மாவட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் அமைச்சர் தங்கமணி அன்னார் அவர்கள் இவருடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் புரட்சி தலைவராலும் புரட்சி தலைவியாலும் எடப்பாடியாலும் அறிமுகப்பட்டு இன்று மிக சிறப்பாக அதிமுகவின் வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக ஸ்ரீதேவி மோகன் அவர்களை எங்களுடைய இந்திய ஜனநாயக கட்சியின் அனைவரும் சார்பாக வருக 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 என்று இன்று காலையில் இன்று பங்குனி உத்திரம் நல்ல அருமையான இந்த நாட்களில் அவருக்காக எங்களுடைய இந்திய ஜனநாயக கட்சி பிரார்த்தனை பண்ணி அவருக்கு ஆஞ்சநேயர் கோயிலில் போய் பூஜை செய்து அவருக்கு வெத்தலை மாலையை வெற்றி மாலையாக இந்த ஆஞ்சநேயரை உருவாக்க வேண்டும் என்று அனைவரும் சார்பாக இந்த வெற்றி மாலையை அணிவிக்கிறேன். இந்த இதே இடத்தில் மிகப்பெரிய மீண்டும் மே 4ஆம் தேதி மோகன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் தமிழ்நாட்டில் மிகுந்த அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற செய்தியுடன் பாராட்டு விழாவுக்கு முன்னோட்டமாக இந்த சாதனை உங்களுக்கெல்லாம் அவர் அண்ணனை எப்படி தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையிலுமே புரட்சி தலைவர்களுடைய ஈகை குணத்தை சரியாக தொண்டர்களில் அதிகமாக பயின்றவர்கள் முதன்மையானவர் இவர்தான். இவர்கிட்ட இருக்கிற உதவின்னு யார் வந்து கேட்டாலும் அவர்களுக்கு கோயிலுக்காக இருந்தாலும் சரி, விளையாட்டுக்காக இருந்தாலும் சரி, கல்விக்காக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் கொடுத்த பிறகுதான் ஆண்டவன் இவர் இந்த மக்களுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு செய்ய வேண்டாம், இந்த 2,10,000 மக்களுக்கும் செய்ய வேண்டும் என்று இந்த குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் 23 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். அதில் நம்ம தொகுதி 2,10,000 கண்டிப்பாக 1,50,000 வாட்டுகள் வாங்குவே இந்த வெற்றி வேட்பாளராக இருப்பார். இந்திய ஜனநாயக கட்சி செய்ய வேண்டியது, நாம் ஐஜேகே ஒரு வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்து விட்டால் அவர்களுக்கு முழு மனதாக இதயபூர்வமாக அவர்களுக்கு வேலை செய்வதே எங்கள் தலையாய கடமை. இந்த நேரத்தில் இருந்து அவர் சென்னையிலிருந்து வந்தவுடன் இங்கே முதல் சந்தையில் ஒரு சிறப்பான வரவேற்பில் நாம கலந்து கொண்டு மகளிரின் அனைவரும் பூரண கும்ப மரியாதை கொடுத்து மாவட்ட தலைவர் சந்தோஷ் தலைமையிலும் மற்ற மாவட்ட செயலாளர் பொருளாளர் இதர பொறுப்பாளர் அனைவரும் கலந்து மிக சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுத்து அவரை வரவேற்பு நிகழ்வில் நாம் அனைவரும் கலந்து கொண்டோம். அதேபோல் இன்றிலிருந்து அவர் என்ன கட்டளை எடுக்கிறாரோ இந்த 3 அனைத்து ஒன்றியத்திலும் பொறுப்பாளர் உங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். நீங்க எப்படி வாக்கு கேட்க வேண்டும் என்று உங்கள் ஆபீஸில் இருந்து ஒரு உத்தரவு மட்டும் கொடுங்கள். உங்களுக்காக நாங்கள் அயராது உழைத்து கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த நாமக்கல் மாவட்டத்தில் மிக சிறந்த வேட்பாளராக ஸ்ரீதேவி மோகன் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அது இந்திய இருக்கும் என்று எல்லா அனைத்து மும்மத கடவுளையும் வணங்கி அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேட்பாளர் அவர்கள் உங்களிடம் உரையாற்றுவார்.